செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மருத்துவ துணை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங், பிசியோதெரபி, ரேடியோகிராஃபி உள்ளிட்ட மருத்துவ துணை படிப்புகளுக்கான விண்ணப்பம் ஜூன் 17 நண்பகல் துவங்கியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnmedicalselections.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தகவல் தெரிவிக்காமல் விடுமுறை எடுக்கும் மாணவர்கள் பெற்றோர்களை அழைத்து வர அறிவுறுத்தல். கோடை விடுமுறை முடிந்து மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்காமல் விடுமுறை எடுக்கும் மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வருகையில் பெற்றோரை அழைத்து வர அறிவுறுத்த வேண்டும். அப்போது விடுமுறை எடுத்ததற்கு காரணத்தை தெரிவித்து தெளிவுபடுத்திட வேண்டும் என்று தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தின் கிளை யுஜிசி ஒப்புதல். உலகின் டாப் 100 பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் தனது கிளையை சென்னை மற்றும் மும்பையில் அமைக்கிறது. இதற்கு பல்கலைக்கழக மானியக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளன. தமிழக அரசின் அறிவிச்சார் நகரத்தில் அமையவுள்ள இதில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் சார்ந்த படிப்புகள் கற்பிக்கப்பட உள்ளன. இப்பல்கலைக்கழகம் அமைய 18 மாத அவகாசம் உள்ளதால் கட்டணம் சேர்க்கை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையை மாற்ற குழு அமைத்தது தமிழக அரசு. டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய அரசு குழு அமைத்துள்ளன. ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி தலைமையிலான இந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நல்ல தீர்வு காணப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சியில் சமூக நீதி அடிப்படையில் ரேங்க் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில் 2019ஆம் ஆண்டு எஸ்சி தீர்ப்பின் அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அஞ்சல் துறையில் தபால் உதவியாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. தபால் உதவியாளர் பணிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். கணினி இயக்கத்திறன் கட்டாயமாகும். விண்ணப்பிப்போர் 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். மத்திய அரசின் வயது வரம்பு தளர்வுகள் இப்பணிக்கு பொருந்தும். தேர்விற்கான அட்மிட் கார்டு ஜூலை 14ஆம் தேதி வெளியாகும். தேர்வு ஜூலை 20ஆம் தேதி நடைபெறும். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.